பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம 7 வகையான ஆடுகளை பற்றி தியானிக்கலாம். ஆடுகள்னு சொல்லும்போது அது விசுவாசிகளை குறிக்குது. அவங்க 7 வகையான ஆடுகளை இருக்கிறாங்க. வேதத்தில் அதை பற்றி சொல்லுறது நம்ம பார்க்கலாம். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மாசற்ற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குற ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஆடுகள் தவறி போகக்கூடாது. ஆடுகளுக்காக கண் விழித்து பார்க்குறத இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை தியானித்து பார்த்திங்கனாக்கா அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். யோவான் 1:9 ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக ஏசப்பா வெளிப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறான். 2ஆவதாக கர்த்தரின் கைக்குள்ளான ஆடுகள், அதாவது கர்த்தர் கைக்குள்ளே அடங்கி இருக்கிற அவர் பலத்த கைக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு இருக்கிற ஆடுகள் இருக்கிறாங்க. அதாவது விசுவாசிகளெல்லாம் அப்படியே வசனத்தின்படி நடந்த பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. சங்கீதம் 103 எழுதப்பட்டிருக்குது. அடுத்ததாக காணாமல் போன ஆடு, லூக்கோ 15:6 ஊதாரி மகன் அப்படி தான் விட்டு தகப்பனை விட்டு ஊதாரித்தரமாக சுற்றுறதுக்கு அலைஞ்சா காணாமல் போன ஆடாக இருக்குது. அதை தேடி கர்த்தர் காத்திருக்கிறாங்க. இன்றைக்கி வருவா, நாளைக்கு வருவா, மாறுவா, மனம் மாறுவான்னு சொல்லி தகப்பன் காத்திருந்த போல் ஏசப்பாவும் காத்திருக்கிறாங்க. காணாமல் போகிறதுக்கு அவர் விடாது. காணாத போனவங்களே 100 ஆடு காணாமல் இருந்தது. 99 விட்டுட்டு ஒரு காணாமல் போன ஆடை தேடி போனாங்கன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக தெரிபட்டு போன ஆடு, கீழ்ப்படியறதில்லை. சில ஆடுகள் கீழ்ப்படியறதில்லை, பேச்சு கீழ்ப்படியறதில்லை, அதை அலைஞ்சு தெரியும். அடுத்ததாக பழுதற்ற ஆடு, யோவான் 1:29 இருக்குது. எந்த பழுதும் இல்லாத சுத்தமாக இருக்கிற ஆட்டுக்குட்டிகளும் இருக்குது. அடுத்ததாக மேய்ப்பன் இல்லாத ஆடு, சில ஆடுகளுக்கு வழி நடத்த லீட் பண்ண வசனத்தை சொல்லி கொடுக்க ஊழியக்கார் இல்லை, மேய்ப்பன் இல்லை. அவங்களே கண் பார்க்குற பார்வைக்கு அவங்க போகிற போக்கில் அவங்க போயிட்டுருக்குறாங்க. வசனத்தை விவரமாக தெளிவாக புரியாத சில ஆடுகளெல்லாம் இருக்காங்க. அவங்கள மேய்ப்பன் இல்லை, அவங்க சிதறி போவாங்க, அவங்க வழி தவறுவாங்க. அவங்களுக்கு லீட் பண்ண வழி இதுவேன்னு சொல்லக்கூடிய மேய்ப்பர்கள் இல்லாத ஆடுகளும் இருக்குது. அடுத்ததாக வழி தவறி ஆடு, வழி தவறி போவா சில ஆடுகளெல்லாம். ஏசாயா 53:6-7 சொல்லப்படுது வழி தவறி ஆடு. அதே மாதிரி மார்க் 6:39 மேய்ப்பன் இல்லாத ஆடுகளில் இருக்குது. 6:39 வசன ஆதாரத்தோடு இருக்குது. யோவான் 1:9 ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி, கர்த்தரின் கைக்குள்ளான ஆடுகள் 103, காணாமல் போன ஆடு லூக்கோ 15:6. அப்படியாக எல்லாம் ஆடு போல நம்மளும்